எனக்கு நாட்டவருக்கு நிறையா போச்சு. நான் இந்த டூர் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா நான் வந்து கலை சொல்லிட்டு ஏன் வந்துட்டீங்களா அவங்க பொண்ணு வந்து அவ்வளோதான் சின்ன பொண்ணு அவங்களை எப்பவுமே வருஷம் இந்த வருஷம் எங்கே போயிட்டு போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அது முக்கியமாக எலெக்ஷன் டியூட்டி போகணும். அதனால எங்க எந்த ஊருக்கு போறீங்க என்ன அப்படின்னு கேட்கலான்னு பண்ணேன். அப்போ அவங்க சொன்னாங்க காசு கிடையாது. இது என்ன மகாலட்சுமி டீச்சர் மட்டுமே காசுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அப்போ ஒரு முறை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்போ என்ன ஆயிடுச்சு, திடீர்னு எங்கள் சார் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. சரி ஊர் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அது போயிட்டு வர முடியாதுன்னு கேன்சல். திரும்பவும் அவங்க ட்ரை பண்ணது எனக்கு தெரியாது. சரி நான் இது என்ன அவங்க ப்ராப்பர் இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஆகிட்டேன். அப்புறம் அன்றைக்கி டீச்சர்கிட்ட பேசும்போது காசு தான் போகிறோம். அப்புறம் சரி சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, சரி பையன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டேன். மாதிரி நிறைய கொஸ்டின் பண்ணுறேன், பையன் போனீங்க அப்படின்னு. இந்த வாட்டி என்ன ரொம்ப யோசிக்கிறோம். ஆனால் எங்கள் பையன் எங்கே கூட்டின்னு போனால் நல்லா கரெக்டாக கூட்டின்னு போவோம். எல்லா ஏற்பாடும் அவங்களே பார்த்துப்பாங்க. மறுபடியும் நல்லா தங்கமான உதவிகள் எனக்கு கிடச்சிருக்கிறது. வந்து மகளும் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நான் எதுவும் சொல்றது இல்லை. அவருக்கு மட்டும் பரிசு தான். அவர் சிஎம்சியில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவர் கூட ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் சூப்பராக பண்ணார். கிறிஸ்மஸ்க்கு வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுக்கெல்லாம் அவரை தான் ஏற்பாடு பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணுவார். அது மாதிரி இவரும் நல்லா சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து இது எதிர்பாராமல் ஆசை வரணுன்றது நீங்கள் சிவனுடைய அருள் பண்ண இருக்கிறது. அதனால சரி நான் அனுப்பிட்டாங்க, நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு வந்து பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால பயம் எப்படி போகிறது எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு அப்போ ஏமா கவலையோட இப்படி போட்டாங்கன்னு பையன் சொன்னார். ஆனால் அதே மாதிரி இந்த ஒரு வாரம் எனக்கு பெல்ட்டோட ஏமா எல்லா ஃபோட்டோலும் பெல்ட்டோடவே இருக்கீங்கன்னா டே அதான எனக்கு காப்பாற்றுது. பேக் பெயின் விஷயம் அந்த இடத்துல நான் யாருக்கும் நம்ம பக்கத்துக்கு கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம ஏர்போர்ட்டில் அந்த தயிர் சாதம் அப்போ கொடுத்த சாதத்துக்கு ரொம்ப நல்ல புளிப்பு இல்லாமல் நல்லா இருந்தது. எங்கள் மருமக சொன்னாங்க, அம்மா தயிர் சாதம் பண்ணி கொடுத்துமா, வயிறு எந்த பிரச்சனை இல்லாமல் இதெல்லாமா இருந்துட்டு பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தயிர் சாதம் நல்லா இருந்தது. ரொம்ப அங்கேருந்து தொடக்கத்துலேருந்தே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. மிடில் ஒரு 2 நாள் அவர் சொன்ன மாதிரி தனியாக சொல்லுங்கன்னாரு. காரம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குப்பான்னு சொன்னால் அது கரெக்டாக ரிடியூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இடத்துல இந்த வயசில் இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ அழகாக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கோம். கோவத்தை காட்டல ஒரு ஆரம்பிச்சு எதுவும் தெரிஞ்சு ஆரம்பிச்சு கோவத்தை காட்டலை. நல்லா அன்பாக கவனிச்சுனாங்க. அந்த பேக் ஒன்று மிஸ் ஆனது அவரே பண்ணி கொடுத்ததுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் ஒரு சின்ன வருத்தமா இருக்கும். ஏன்னா நான் எதுக்கு அதை பிடிக்கலன்னா எல்லா இடத்துலையும் நம்ம வந்ததுக்கிட்ட கரெக்டாக லோட் ஆயிடுச்சு. வந்து இறக்கிட்டாங்க, பசங்க வந்து மேலேயும் வச்சுட்டாங்க, நல்லா செஞ்சாங்க. அதனால சரி வந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இருந்தேன். அது கடைசியில் மிஸ் ஆகிடும் சின்ன வருத்தம். சரி அதே காசு மிஸ் அங்கேயே இருக்கணும், அந்த பொருள் 2 நாளைக்குன்றது இருக்கணும் என்னமோ தெரியல. சரி எப்போ வந்து சேரும்னு அவரே சொல்லிட்டாரு. அதனால சந்தோஷப்பா. இந்த மேரேஜ் நடக்கணும்னு நினைச்சவங்க அவங்களோட கோரிக்கையில வச்சவங்க நல்ல வாழ்க்கை ஞாபகம் நடிக்கிறேன். எவ்வளோ கல்யாணம் நடிக்காதுங்க. எனக்குலாம் நிஜமாக கல்யாணம் முன்னாடி இப்படி வேணும் அது இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் இப்போ பற்றி எதுவும் வச்சு சொல்கிறேன். நல்ல வாழ்க்கை கல்யாணம் ஆகுது இல்லை, நல்ல வாழ்க்கை ஞாபகம் ஒருத்தருக்கு யாருக்கு எத்தனை வேண்டிக்கொள்ளணும் எல்லாம் அந்த ஈசன் அதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன எனக்கு ஆச்சரியம், நம்மளே அவ்வளோ பண்ணி இந்த அம்மா பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவ்வளோ வயசுல இவ்வளோ தைரியமாக வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தனியாக வந்திருக்கிறாங்க. எல்லாரும் அரவணைச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடி கொண்டு வந்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப சந்தோஷம். எங்கள் அக்காங்களுக்கு அவங்களாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டாங்க காசுக்கு. ஆனால் எனக்கு அது இப்போ தான் கிடைச்சிருக்குது. ஆனாலும் அது சிறப்பாக கிடைச்சிருக்குதுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம மே 9 காலையில் ஒரு 10 மணிக்கு கீழம்பாக்கம் ஏர்போர்ட்டில் கிளம்புறது. 10 மணிக்கு கிளம்புனோம். அப்போ எல்லாத்துலேயும் இந்த பெரிய இல்லை, எல்லாரும் ஒரு சிந்தனையோட ஃபேமிலி விட்டுட்டு வர்றோம். நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கணும், நமக்கு சாப்பாடு ஒத்துக்கணும், தங்குற இடம் நமக்கு சௌகரியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பல சிந்தனையோடு இருந்தோம். ஆனால் இப்போ எல்லாம் தெளிவாக ஏன்னா சில உடம்பு உபாதைகளை தவிர அந்த ஃபேஸில் எல்லாத்துக்கும் ஒரு பிரைட்மெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து அவர் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் நம்ம சீனிவாசன் சார் வந்து மறக்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு விஸ்வநாதர் தரிசிக்கையில் அந்த போது தரிசிச்சு விசாலாட்சி தரிசிச்சோம்னா எல்லாம் ஒரு பக்காவாக பிளான் பண்ணி அவருக்கு அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அக்கறையோடு கூட்டிகிட்டு போனார். எல்லா இடத்துலையும் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை பத்திரமா கூப்பிட்டு இருந்தாரு.
சாப்பாடு அதே போல் அவர் சொன்ன மாதிரி நமக்கு உடம்புக்கு எது ஒத்துக்கும் அப்படிங்கிறத பார்த்து எல்லாத்தோட இதையும் கேட்டு அருமையாக கவனிச்சிட்டாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய புண்ணிய நமக்கு கிடைச்சிருக்கு வந்து நமக்கு சார் மூலமாக கிடைச்சிருக்குது. அதனால சாருக்கு கடவுளுக்கு பெரிய நன்றி. அதை விட அடுத்து நம்ம சீனிவாசன் சார் சொல்லணும். என்னை பொறுத்தவரை உடம்பு ரொம்ப ஒரு 2-3 கிலோ குறைஞ்ச மாதிரி கொடுக்குறாங்க. ஏன்னா நல்ல வாக்கிங் எக்ஸசைஸ், நம்ம வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறதா பண்ணுவோம், இது வந்து நல்ல வாக்கிங். அதனால நமக்கு வந்து எனக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இதான மாதிரி தெரியுது. எல்லாமே வந்து சந்தோஷமா இங்கே வந்த அத்தனை நண்பர்களுமே நம்ம ஒரே குடும்பமாக நம்ம எப்பவுமே நம்ம கான்டாக்டில் இருக்கணும். எல்லாரும் உடல் ஆரோக்கியத்தோடவே நம்ம நீண்ட நாள் வாழணும்ட்டு நமக்கு அறிவு வேணும்னு வேண்டுகிறோம். இது வந்து ஒரு புது உறவை நம்ம தேடிக்கிட்ட மட்டும்தான். இந்த பேட்ச் நம்ம மறக்கவே முடியாது. எவ்வளோ நாளானாலும் இந்த குரூப் அப்படியே ஃபாலோ பண்ணி அடுத்த பேருக்கும் எல்லாரும் வரணும் அப்படின்னு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸரியஸாக இருந்தது. ஆரம்பமாக வரும்போது ஒரு குழப்பத்தோடு தான் வந்தோம். ஆனால் முடிக்கும்போது உண்மையில ஒரு மன நிறைவாக தான் இருக்கு. சாமியை பார்த்ததுலேருந்து சார் நம்மளை எல்லாரையும் கவனிச்சிட்டு இந்த பேரு வந்து சரவணன், எங்கள் தம்பியோட பேரு. என் ஃபேமிலியில் ஒரு மெம்பரே கவனிச்சுக்கிற மாதிரி இருந்தது. உண்மையிலே மனத்திருப்தி ரொம்ப அதிகமாக இருந்தது. இன்னொரு தடவை வந்தாலும் இந்த குரூப்போடு தான் வரணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். வீட்லேயும் ஃபோன் பண்ணி சொன்னேன். நான் எங்கள் சிஸ்டர்ஸோட வரணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையுமே சாமி நல்லா பார்த்தோம். முன்னாடி வந்தப்போ கூட காசிக்கு ஒரு விஸ்வநாதர், அன்னபூரணி, விசாலாட்சி மட்டும் தான் பார்த்தோம். ஆனால் இந்த தடவை இந்த உள்ள இருக்கிற கோயில் நிறைய கோயில் பார்த்துருக்கோம். காலபைரவம், சங்கரன், புதிய காசி விஸ்வநாதர், இது போல நிறைய கோயில் 2 நாள் காசியில் பார்த்துட்டு ரொம்ப மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. எல்லா விதத்திலும் கவனிப்பு உபசரிப்பும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. சார் நம்ம எல்லாருமே நல்லா கவனிச்சாரு. டீச்சர் கூட மாத்திரை விட்டுட்டு வந்துட்டாங்க. உடனே அவங்களுக்கு தேவையான மாத்திரை உடனே சப்ளை பண்ணாரு. எது சொன்னாலுமே உடனே நமக்கு தேவையானது ஏற்பாடு பண்ணி கொடுத்தது ரொம்ப சிறப்பு, ரொம்ப எக்ஸலன்ட் சார், சூப்பர். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் இதில் ஒரு வேண்டுகிறேன். 2 நேரத்தில் நான் ஓடிக்கணும். கடவுளை எங்கள் உடம்பு நல்லா கொடுக்கணும். அடுத்த தடவை வரணும்னு நினைக்கிறேன். நீங்களும் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் யாரை ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் நல்ல ஒரு அன்போட ஆதரவோட எல்லாரும் வந்தது ரொம்ப சிறப்பு. எல்லாரும் நல்லா பேசினாங்க. ஒருத்தருக்கு ரொம்ப சிறப்பு சார். எக்ஸலன்ட், சூப்பர் சார். நம்ம காசி யாத்திரை வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. எந்த விதமான தொந்தரவும் இல்லை. நாங்கள் வெளியில் போய் ஒரு வீட்டில் சாப்பிட்டாலும் வயிற்று பிரச்சனை வந்திருக்கோம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. காசியில் பிரபு அவர் அவங்க 2 பேரும் நைட்டு எல்லாரையும் மிஸ் பண்ணிட்டு அவங்க வரைக்கும் போயிட்டு செகண்ட் டைம்லாம் காசி ஐயனை கொஸ்டின் பண்ணிட்டு வந்தாங்க. அது அவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப காசி ஐயன் அறிவு பண்ணிட்டாரு. அதான் அவன் சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால நீங்க போயிட்டீங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். அவர் மேல பதிவு போட்டீங்கன்னா இல்லை அவர் 2 மேல பதிவு போட்டாலும் தெரியல. ரொம்ப சிறப்பாக இருந்தது. எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமா எல்லாரும் காசு நகையால குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சந்தோஷமா மனநிறைவோட மகிழ்ச்சியாக வாழணும்னு காசு ஐயன் சார்பாக உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.